ஒரு பிரான்ச்லேயும் ஒரு 10 எம்ப்ளாயீஸாவது இருப்பாங்க. ஒரு பிரான்ச் ஹெட், அப்புறம் சேல்ஸுக்கு, பேக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துமே இருப்பாங்க. அவங்களோட ரெக்ரூட் பண்ணுறதுலேருந்து, ஐ மீன் அவங்க புதுசாக வரதுலேருந்து ரெக்ரூட் பண்ணுறதுலேருந்து, அவங்களோட ஜாப் அலோகேஷன் டார்கெட்டு அந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, கம்பெனியோட விஷன், அது இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி அந்த டோட்டலாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து அந்த பொசிஷனில் இருந்து பண்ணக்கூடியது. அதில் வந்து நிறைய பேர் புதுசாக ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு வருவாங்க. அவங்களுக்கும் பேசிக்காக இதுதான் என்னென்ன பண்ணணும். அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க படித்ததுலேருந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அப்படியே வந்திருக்கும். ஆனால் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து, அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்களுக்கு இப்போ லாபகரமாக இதை வந்து நடத்துறது எப்படி அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்து அது வந்து பண்ண வைப்போம் இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸில். ஸோ அதுதான் வந்து அந்த நான்